ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. நம்ம எல்லாம் ஒரு குடும்பமா இருந்து செய்யறோம். ஒருத்தருடைய வெற்றி வந்து அனைவருமே கொண்டாடுறோம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டினரி பிசினஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒருத்தர் வெற்றி ஆகுறப்ப அடுத்த கடைக்காரன் வந்து அவன் பொறாமைய பார்ப்பான். ஆனா இந்த இடத்துல யார் வெற்றி பெற்றாலும் நமக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஹேப்பியா இருக்கும். அந்த வெற்றியை கொண்டாடுறோம். ஸோ அருமையான இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்சிஎம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நினைச்சதற்கும் மேல. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது இவ்வளவு பெரிய ஒரு இதா இருக்கும்னு நினைச்செல்லாம் வரல. பை ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆர்சிஎம்குள்ள வந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்காக டெடிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு உலக நன்மைக்காக இந்த ஆர்சிஎம் வந்து வேலை செய்யுதுங்க. ஸோ நம்ம எல்லாருமே இதுக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கிற மீட்டிங்க்கு வந்திருக்கிறவங்களாகட்டும், இந்த ஆர்சிஎம் பிசினஸ் எடுத்திருக்கிறவங்களுக்கு மனதார பாராட்டுறேன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, காட் பிளெஸ்ஸிங், அதாவது கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய அருள் அது இருந்தவர்கள் மட்டும்தான் ஆர்சிஎம்குள்ள வருவாங்க. அவங்களுக்கு தான் ஆர்சிஎம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த அருமையான பிசினஸ்க்கு ஏபி ஆர்கானிக்ஸ் அண்ட் ஆர்சிஎம் சார்பா நான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வியாபார வாய்ப்புடைய பிரசன்டேஷன், அதாவது காமா ஒரைஸ்னாலுடைய பிரசன்டேஷன் ஒரு 3/4 மணி நேரம் தருவேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். தெரியாம இல்ல. தெரிஞ்சவங்க தான். எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சவங்க தான். பட் நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுன்னா, லைஃபவே சேஞ்ச் பண்ற ஈவென்ட்டா இருக்கும். ஏன்னா, நம்மளுக்கு வேண்டியது வந்து ஹெல்த் வேணும், வெல்த் வேணும். வெல்த் வந்து எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். என்ன வெல்த் இருந்தாலும், ஹெல்த் வேணும்னா, அது தகுந்த பொருட்கள், அதுக்கு தகுந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டும் தான் அந்த ஹெல்த் கிடைக்கும். வெல்த்த வச்சு ஹெல்த்த வாங்கவே முடியாது. ஸோ அந்த ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக தான் இந்த ஆர்சிஎம்மும், ஏபி ஆர்கானிக்ஸும் சேர்ந்து நம்மளுக்கு குடுத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரைசனால். காமா ஒரைசனால் வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம தவிடு எண்ணெய் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் பிரான் ஆயில் சொல்றோம் இல்லையா? அந்த ஆயிலுடைய டெரிவேட்டிவ்ஸ் எடுக்கிற டைம்ல ஒரு கிறிஸ்டலின் ஃபார்ம் ஆக ஐசோலேட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு வெள்ளை தாது பவுடர். அவ்வளவுதான். காமா ஒரிஜினல் வந்து வெறும் ஒரு பவுடரா இந்த ஆயில் உடைய அதாவது ரைஸ் பிராண்ட்ல இருந்து அரிசியுடைய உமியுடைய பியூரிஃபிகேஷன் ஆகி அதுல இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன நுனியோண்டு இருக்கிற பவுடர் தான். அது ஒரு கம்மி பார்ட்டிகளா இருக்கும். அதை வந்து கம்மா ரேஸ்ல கொண்டு வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரைஜினல் கண்டென்ட் ஹை ஆக்டிவ் மெடிசின் ப்ராப்பர்ட்டியாக மாறுகிறது. மருத்துவத்தன்மை, அதாவது உணவில் இருப்பதையே அது மருத்துவத்தன்மையாக மாற்றி கொடுக்கிறது. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ராசூட்டிகல்ஸ் அப்படிங்கிறோம். மெயினா வந்து சயின்ஸ் வந்து 2 இருக்கு. பார்மாசூட்டிகல்ஸ், நியூட்ராசூட்டிகல்ஸ். பார்மாசூட்டிகல்ஸ் அப்படிங்கிறது நம்ம அன்றாடம் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதி கொடுக்கறதும், மருத்துவ அதாவது பார்மசி அல்லது மெடிக்கல் ஸ்டோர் சொல்றோம் இல்லையா? அங்க போய் வாங்கக்கூடியது தான் பார்மாசூட்டிகல்ஸ். பார்மாசூட்டிகல்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்னு வர்றப்ப அதுக்கு வந்து ஒரு ஆக்ட் இருக்கு. ட்ரக்ஸ் ஆக்ட் படி அதை டாக்டர்ஸ் எழுதணும். அதே மாதிரி பார்மசியில சேல் பண்ணணும். மற்ற இடத்துல எல்லாம் வந்து பட்டி தொட்டியில எல்லாம் அதை கொண்டு விற்க முடியாது. பட் நியூட்ராசூட்டிகல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு உணவிலிருந்து அதோடைய தனித்தன்மை வாய்ந்த மருத்துவத்தன்மை வாய்ந்த பொருள்களை பிரித்தெடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா நியூட்ராசூட்டிகல்ஸா தர்றாங்க. இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணலாம்னா, இதை பத்தி கொஞ்சம் விவரம் தெரிந்தால் அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ பார்மாசூட்டிகல்ஸ்ங்கிறது ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல தான் விற்க முடியும். பட் நியூட்ராசூட்டிகல்ஸ் நீங்க ஒவ்வொருத்தரும் விற்கலாம். அதை ஒவ்வொருத்தரும் விற்கக்கூடிய அளவுக்கு கொடுத்திருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா, வேற எந்த கம்பெனிலையும் இது இல்லையா? இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஏபி ஆர்கானிக்ஸ் தான் முதல் முறையாக நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கக்கூடியது. இதுல ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த எல்லா மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ஸ் எடுத்தாலும் எம்எல்எம் சொல்லி யார் உள்ள வந்தாலும் அவங்க எல்லாமே கொடுக்கக்கூடிய பொருள் வந்து ஹெல்த்தை நாங்க பாக்குறோம், நாங்க கேன்சருக்கு ஒரு பொருளே இருக்கு அப்படின்னு சொல்லி அது ரேட்டு பாத்தீங்கன்னா 3000, 4000, 15,000, 50,000 சொல்லி உங்களுக்கு வந்து அத அதாவது இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல ஹெல்த் பேஸ்ல யாரு வந்து உள்ள வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சேல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் ஆயிப்போச்சு. ஸோ அவங்க அத்தனை பேர் செய்யறாங்க. பட் இந்த ஒரு கம்பெனி ஆர்சிஎம் அண்ட் ஏபி ஆர்கானிக்ஸ் எந்த லாப நோக்கமும் இல்லாமல், என்னங்க, எந்த பெரிய லாப நோக்கங்கள் இல்லாம
ரொம்பவுமே அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுத்துருக்காங்க இந்த காமா ஒரிஜினல்ங்கிற கேப்சூல்ஸ். இது வந்து கேப்சூல் ரூபத்துல இருக்கு. பட் இட் இஸ் ஏ பார்மாசூட்டிக்கல்ல கிடையாது, மருந்து கிடையாது. இது வந்து நியூட்ராசூட்டிக்கல்ஸ் அல்லது துணை மருந்து, துணை உணவு அப்படின்னு வேற சொல்லிக்கலாம். உணவுல கிடைக்காததை அடிஷனலா நம்ம சப்ளிமெண்ட் மூலம் எடுக்கிறத வந்து துணை உணவு. இட்ஸ் ஏ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா நம்ம பாடியில அல்லது நம்ம இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா பொல்யூஷன்னாலையும் கெமிக்கல்னாலையும் புகை மண்டலத்தினால வரலாம், நீங்க வந்து ஸ்மெல்லில் வரலாம், அதே மாதிரி வாட்டர் பியூரிஃபிகேஷன் இல்லாமல் தண்ணியில் ஏதாவது அசுந்தங்கள் கலந்து அதனால பாடியில் என்ன ஆகும்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம பாடியில் வரும். அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம பாடியில் வந்துச்சுன்னா அது வந்து ஆர்என்ஏ டிஎன்கிற நம்ம செல்லுக்குள்ள பூந்து இந்த டிஎன்ஏ மாலிகூல்ஸை கொன்று இந்த செல் வந்து பெருசா நின்று அந்த செல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாத ஒரு மாலிகுலா மாறிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுக்கு உள்ள போய் அந்த இதை வந்து செல் மெம்பரைனை உடைச்சி ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லாஸ் ஆன செல்ஸ் வந்து புதிய செல்லாக மாறும். அந்த மாதிரி நம்ம உடம்புல லாஸ் ஆகக்கூடியதுகளை சரி செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து 2 டைப்ல இருக்கு. சிந்தட்டிக்காவும் வரும், அதே மாதிரி நேச்சுரலா வரும். சிந்தட்டிக் அப்படின்னு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டோர்ல வந்து நீங்க வந்து வாங்குறது எல்லாமே சிந்தட்டிக்கா இருக்கும். டாக்டர்ஸ் வந்து வைட்டமின் இ, ஏடிஇ, கே வைட்டமின்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக். இது கெமிக்கல். அது கொஞ்ச நாளைக்கு ஆக்ட் பண்ணும், சம் ரியாக்ஷன்ஸ் பண்ணும், ஏன்னா அது கெமிக்கல் காம்பவுண்ட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரலா நம்ம சாப்பிட்ற ஒரு பொருள் இருந்து எடுத்து கொடுத்துருக்கிறதுனால இதுல வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்றேன் இல்லை. நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம், சார் ஒரு நாளைக்கு 4 கேப்சூல் சாப்பிட சொல்றீங்க, இது வந்து கேப்சூல் ரூபமா மருத்துவ வடிவத்துல இருக்கு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு உள்ள கொடுக்கறதுக்கு எந்த விதத்துல கொடுத்தா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால கேப்சூல் ரூபத்துல கொடுத்துருக்காங்க. உள்ள போன உடனே அந்த கேப்சூல் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் கேப்சூல்ஸ். அதில் வந்து ஜெலாட்டின் கிடையாது, கெமிக்கல்ஸ் கலந்த கேப்சூல்ஸ் கிடையாது, கலர் கலந்த கேப்சூல் கிடையாது. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஸ்டார்ச்ல இருந்து செய்யப்பட்ட கேப்சூல். ஸோ அந்த கேப்சூல்ஸ் உள்ள போன உடனே பஸ்ட் ஆகி அந்த மருந்து வந்து கரெக்டாக ஸ்டொமக்ல மருத்துவத்தன்மை உள்ள ஒரிஜினல் பவுடர்ஸ் வந்து ஸ்டொமக்ல கலந்துச்சுன்னா இமீடியட்டா பிளட்ல கலந்து அதோடைய ஆக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த காமா ஒரிஜினல் இதுல காமிச்சிருக்கிற அத்தனை வியாதிகளுக்கும் நல்லது. A to Z சொல்லலாம். அதாவது சர்வரோக சஞ்சீவினி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல சொன்னா எல்லா வியாதிகளுக்கும் இருந்த ஒரு கை மருந்து அப்படிங்களா. இந்த டப்பா வந்து ஒருத்தர் வீட்லயும் காமா ஒரிஜினல் பாட்டில் இருக்கணும். ஏன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஒரு கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்ட்டு இருக்குங்க. அந்த 40 மினிட்ஸுக்குள்ள காமா ஒரிஜினல், அதே மாதிரி ஆன்டி கொலஸ்ட்ரால் டேப்லெட், அந்த ஆன்டி லிபிடமிக் டேப்லெட், இது எல்லாமே சேர்ந்து அட்ரோவாஸ்டன் குரூப்ல 1, காமா ஒரிஜினல் 2, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேக்குன்னு சொல்லி உங்களுக்கு லோடிங் டோஸ்ன்னு சொல்லி மெடிக்கல்லையே கொடுப்பாங்க. அதை கையில வச்சுட்டு அது கூட, ஏன்னா அது ஒவ்வொரு கம்பெனி ஐட்டம் இருக்கு, நான் கம்பெனி நேம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால மெடிசனுடைய கம்பெனி நேம் சொல்ல, லோடிங் டோஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுவும் காமா ஒரிஜினலும் எடுத்தால் அது தங்களுடைய ஹார்ட் அட்டாக் வர்ற டைம்ல ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களே சேவ் செய்வதற்கு அவருடைய லைஃப்பை வந்து மறுபடியும் ரீகெயின் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து தைராய்டு, லிவர் டிசீஸ், ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டொமக்ல பர்னிங், ஸ்டொமக் எரிச்சல், நெஞ்செரிச்சல், டைஜஷன் டிஸார்டர், ஆன்டி ஏஜிங் ஆகும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொலஸ்ட்ரால் சுத்தமாக கிளியர் பண்ணுறதுக்கும், பல்கியாக இருக்கக்கூடிய ஸ்டொமக் ஹெவினஸ், அந்த தொப்பை போடுறது அதை குறைக்கிறதுக்கும், நியூரான்ஸுக்கு, தென் பிபிக்கு, அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ங்கிற சுகர். இது இத்தனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்டான காமா ஒரிஜினல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது
இந்தியால மட்டும்தான் கிடைக்குதுன்னா ஆக்சுவலா இதை கண்டுபிடிச்சதே 2 ஜப்பானியர்கள் 2 சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சு உலகத்துக்கு இது பண்ணாங்க. இது எல்லா ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து எல்லா நேஷனும் வந்து இதை அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி வந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ட்ரக்கா கொண்டு போய் அது ட்ரக் கண்ட்ரோலர் மூலமா ஒரு டாக்டர்ஸ் எழுதக்கூடிய, அதாவது ஹைப்போ லிபிடெமிக் ஏஜென்ட் சொல்லுவாங்க. அதாவது ஹைப்போனா குறைக்கும், லிபிடெமிக்னா கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஒரு மருந்துகள் செல்ஃப்ல கொண்டு போய் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அங்க நம்ம இந்தியாவை விட்டு மற்ற கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர்ஸ் எழுதினா மட்டும்தான் கிடைக்கும். டாக்டர்ஸ் எத்தனை பேர் எழுதுவாங்க, அந்த அளவுக்கு தான் இது வந்து பாப்புலரைஸ் பண்ண முடியும். அப்படித்தான் நடக்குது. அப்ப அங்க இருக்கிற இன்ட்ராவீனல் டாக்டர்ஸ், அதாவது பிளட் டிசீசஸை பத்தி இது பண்ற டாக்டர்ஸ், ஹார்ட் டாக்டர்ஸ், இவங்க எல்லாமே டயபெட்டாலஜிஸ்ட், இவங்க எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா காமோரைஸ்னால எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நியூட்ராசூட்டிக்கலா FSSAI, அதாவது ஃபுட் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் மூலமா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இது இந்தியால வந்து இது FSSAI மூலமா கிடைக்கிறதுனால நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அனைவரும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதோடைய பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2700 முதல் 4200 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல விற்கிது. இப்போ ஒரு கம்பெனி இறக்கி இருக்காங்க 6500. எத்தனை மாத்திரைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 60 மாத்திரை. 60 மாத்திரைக்கு 6500 ரூபாய் கொடுக்கறப்போ ஒரு மாத்திரைக்கு என்னாச்சுன்னு கிட்டத்தட்ட 100 ரூபாய். பட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ரொம்பவுமே அஃபோர்டபுள் காஸ்ட்ல ஒரு டீ சாப்பிட்ற விலைக்கு 2 மாத்திரை வாங்கலாம். ஒரே ஒரு டீ குடிக்கிற விலைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மாத்திரை வாங்கலாம். அந்த 2 மாத்திரை ஒரு நாளைக்கு எடுத்தாலே இந்த மேல் சொன்ன அத்தனை வியாதிகளையும் தடுப்பதற்கான ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு இந்த காமா ஒரிஜினல் யூஸ் பண்ண முடியும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இந்த காமா ஒரிஜினல் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மேன் ஆர் உமன், அதாவது ஒரு பிரஜைக்கும், இந்திய பிரஜைக்கும், இந்தியனுக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டும். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்ல, விலை குறைவுல ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஏதோ விற்காத பொருளை விலை கம்மியா கொடுக்குறேன், இதுல கொடுக்குறேங்கிறதுக்கு அல்ல. இதை இந்த கம்பெனி ஏபி ஆர்கானிக்ஸ் இதை வந்து பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்சூலுக்கு 100 ரூபாய், உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கம்மியா கிடைக்குது. அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இந்திய மக்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா நோய் இருக்கக்கூடாது, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான சூழ்நிலையை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மோட்டிவை வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய மெயின் மோட்டிவே அதுதான், ஈச் அண்ட் எவரி இந்தியன் வந்து ஹெல்த்தியா இருக்கணுங்கிறது. இந்த காமா ஒரிஜினல் இந்த ஸ்லைட்ல என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெடியூசஸ் கொலஸ்ட்ரால். கொழுப்பு அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கா? எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து ஒரு 40 வயசுக்கு மேல வர்றப்போ, ஏஜ் ஃபேக்டர்ஸ் வர்றப்போ, அல்லது நம்ம வந்து சரியான எக்ஸசைஸ் இல்லாம இருக்கிறப்போ, ஒண்ணு ஏஜ், 2வது நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாற்றங்கள்னால நம்ம எக்ஸசைஸ் இல்லாம உட்கார்ந்துகிட்டே வேலை செய்யறது, அன்டைம்லி மீல்ஸ், டைமுக்கு வந்து கரெக்டான ஃபுட் எடுக்காம இருக்கிறது, அதே மாதிரி ப்ராப்பரான சரியான தூக்கம் இல்லைன்மை, 8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிக்கணும். இதெல்லாம் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஆகி கம்பெனி வேலை 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 அப்படிங்கிற இருக்கிற டைம்ல ஆட்டோமேட்டிக்கா பாடியில வரக்கூடிய சிறு சிறு ஃபேட்டுகள், அதாவது கொழுப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகாம எல்லாமே ரத்தத்துல உறிஞ்சு ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா படிமானங்களாக மாறுது. பிளேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பும் அதே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸும் சேர்ந்ததுன்னா பிளேக் அப்படின்னாங்க. அந்த பிளேக் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஒட்டும் தன்மையுடையதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரத்தம் சுழன்று போய்கொண்டிருக்கிற ரத்த நாளத்துல ரத்தம் போறதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளே அது செய்யுது. இப்ப இந்த ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன், பிளட் செல்ஸ் போயிட்டு இருக்கு. ரைட்ல 2 சைடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்ல தெரியறது தான் இந்த ஃபேட். இது வந்து இப்போ பிளட் சர்க்குலேஷன்ல இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு
80% வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை கம்மி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆர்டரிஸ் உடைய சுருக்கத்தினால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பிபி ரைஸ் ஆகும். நம்ம ஓஸ் ஒரு தண்ணி போற ஓஸை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க அமுத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைட்டா இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வாட்டர் ஓஸ் தண்ணி வந்து இங்கிருந்து இந்த இடத்துல விழுந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா தண்ணியுடைய ப்ரெஷர் அதிகமாகும், தூரமா போய் விழும். இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இது வழியா ரத்தங்கள் போயிட்டு இருக்கு. இந்த 2 சைடு கொழுப்பு அடைக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ப்ரெஷர் கொடுக்கறப்போ உங்களுக்கு பிபி பிளட் வந்து ப்ரெஷரா போக ஆரம்பிச்சது. அதை வந்து நம்ம மானிட்டர் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் அல்லது பிபி வந்திருக்கு, நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, கொழுப்பு சாப்பிடாதீங்க, சால்ட்டை கம்மி பண்ணுங்க, டெய்லி யோகா இந்த மாதிரி இருக்கிறது பண்ணுங்க, டெய்லி வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் மஸ்ட். அது போக ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிற வாழ்க்கையை வாழ பழகிங்க. இதெல்லாம் பிபி குறைக்கும். ஆனா பிபியுடைய மருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம லைஃப் லாங் எடுக்க வேண்டியது வரும். அதை நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் முடிந்த வரைக்கும் கிடையாது. அதே மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் மருந்து எடுத்தாலும் அதை வந்து கண்டினியூஸா எடுக்கணும், நிறுத்த முடியுமாங்கிறது ரொம்ப கொஸ்டின் மார்க்கா இருக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் என்ன பண்ணுதுன்னா இந்த லிபிட்ஸ் அதாவது கொழுப்பை குறைக்கிறதுக்கு லோவர் பண்றதுக்கு இதோடைய மூலக்கூறுகள் நல்லா அருமையா வேலை செய்யுது. கொழுப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி விட்டுரும். அந்த கொழுப்பை வந்து பாத்தீங்கன்னா இது லிவருக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல ஃபேட்டி ஆசிட் மாத்தி லிவர் வழியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கொழுப்பு அத்தனையுமே கரைக்கும். அது செய்யக்கூடிய தன்மை வந்து காமா ஒரிஜினல் செய்யும். ஸோ உங்க யாருக்கும் நீங்க பாக்குற யாரு ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கூட வேலை செய்யறவங்களாகட்டும், யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமோ அல்லது கொழுப்பு சத்து அதிகமா இருக்குனாலோ நீங்க இப்ப என்ன மருந்து சாப்பிட்றீங்களோ, கொலஸ்ட்ராலுக்கு சாப்பிட்டாலும் சரி, ஹார்ட்டுடைய மெடிசின் சாப்பிட்டாலும் சரி, தென் பிபிக்கான மருந்துகள் சாப்பிட்டு இருந்தாலும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்கிற காமா ஒரிஜினலை கொடுங்க. அந்த காமா ஒரிஜினலை காலையில 2 நைட் 2 எடுத்தால் கொலஸ்ட்ரால் இருந்து பிபி இருந்து அதே மாதிரி லிபிட் லெவல்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் காலையில 2 நைட் 2 கொடுங்க. ஆகாரத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மெடிசின்ஸை எடுத்துட்டே எடுக்க சொல்லுங்க. ஆனா ஒரு 3 months அதாவது 3 மாசம் ஞாபகம் வச்சுக்கங்க. 3 months எடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் மந்த் முடிஞ்சு 3வது மாசத்துல அவர்களுடைய கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கும், பிபி குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அலோபதி டோஸ் மெடிசின்ஸை ஆட்டோமேட்டிக்கா அவங்க டாக்டர்ஸை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நான் அந்த பேஷண்ட்டுக்கு ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லல, நீங்களும் சொல்ல போறது இல்ல. யார் குறைக்கிறாங்க? மருந்துகளை அவர்களுடைய ஃபேமிலி பிசிஷியன்ஸ் அவங்க யார்கிட்ட பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த டாக்டர்ஸை குறைச்சே ஆகணும். ஏன்னா கொலஸ்ட்ரால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்மிட் பண்ண அந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சு. ட்ரைகிளிசரைட்ஸ் 300 இருந்த ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 140க்குள்ள வருது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க டேப்லெட் போட்டு இது பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா 80 வரைக்குமே போயிடும். ஸோ அதுக்கு கீழே போகக்கூடாத சிச்சுவேஷன் வர்றதுனால என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு 40 mgல ஒரு கொலஸ்ட்ரால் டேப்லெட் கொடுத்துருந்தா அதை 20 அல்லது 10 mgக்காக மாற்றுவாங்க. அப்பவும் நம்ம என்ன பண்றோம், தி சேம் காமா ஒரிஜினல அதே 2 கேப்சூல்ஸ் மார்னிங் நைட் கொடுக்குறோம். அந்த அலோபதி டோஸ் உடைய இதை அவங்க வந்து குறைச்சு தான் இருக்காங்க, நிறுத்த கிடையாது. நிறுத்தவும் மாட்டாங்க, நிறுத்தக்கூடாது. ஆக்சுவல் மெடிக்கல் இதுல வந்து நிறுத்தக்கூடாது. பட் என்ன ஆகும்னா மறுபடியும் இந்த காமா ஒரிஜினல் பிளஸ் ரெடியூஸ்டு அலோபதிக் டோஸ் போற டைம்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மறுபடியும் லிபிட்ஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கும். அந்த டைம்ல வந்து டாக்டர்ஸ் உடைய அட்வைஸ்ல அவங்க நிறுத்தலாம். இல்லைன்னா ஒரு மினிமைஸ்டு ஸ்டாண்டர்ட் டோஸ்னு ஒண்ணு இருக்கு, தெரப்பட்டிக் டோஸ் இல்லாம டோஸ் இருக்கு. அதை வந்து ஒரு 5 mgல ரெகுலரா எடுத்துக்கங்கன்னு சொல்ற மாதிரி. எந்த ட்ரக் எடுக்கிற மெடிசின் நேம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக்காக 40 mg 20 10 5 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது உங்க இதுல வந்து நீங்க உங்க டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஏன்னா இதுக்கு வந்து என்ன அஷ்யூரிட்டி இருக்கு, இது வந்து உண்மையிலேயே இது ஒர்க் ஆகுமா? இதை வந்து நீங்க எங்கேயோ இருந்து ஒரு இதுல சொல்றீங்க, அதை வச்சு நான் வந்து எப்படி
எடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதோடைய டெஸ்டிமோனியல் தான் இந்த நிரஜ் குமார் அப்படிங்கிறது. ஒரு பெரிய ஒரு கார்டியாலஜிஸ்ட், மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடியவர். இவருடைய பேஷண்ட்ஸுக்கு அத்தனை பேருக்கு இவங்க வந்து எம்டிடிஎம் ஹையஸ்ட் கார்டியாலஜிஸ்ட். அவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னாலே 15 நாள் ஆகும் ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்படி இருக்கிறவரு அவருடைய எக்ஸாம்பிள்ஸ், அவருடைய வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 100 பேஷண்ட்டுக்கு கொடுத்து பார்க்கறது, 100 பேஷண்ட்டுக்கு இந்த காமா ஒரிஜினல் இல்லாம மெடிசன் கொடுக்கறது, இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி கிளினிக்கல் ஸ்டடி பண்ணதுல இந்த பொருள், இந்த காமா ஒரிஜினல் அப்படிங்கிற ஏபி ஆர்கானிக்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய காமா ஒரிஜினல் 100% நல்லா ஒர்க் ஆகுது. என்ன, ஹார்ட்டுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப கேர் பண்ணுது. ஹார்ட் பேஷண்ட்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்க. அவங்க ஆக்சிஜன் லெவல் பாடியில நல்லா இருக்கு. கொலஸ்ட்ரால் லெவல், லிபிட்ஸ் லெவல் வந்து லோவர் பண்ணிருச்சு. நான் வந்து நிறைய பேஷண்ட்டுக்கு அலோபதி டேப்லெட் அட்ரோவாஸ்டான் குரூப்லயோ அந்த மாதிரி ஆன்டி லிபிடமிக் டேப்லெட்ஸை வந்து நான் குறைச்சிட்டேன் அப்படிங்கிறது அவருடைய ஓன் வாய்ஸ்லயே நீங்க வந்து கேட்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன். அந்த கியூஆர் கோடு வழியா நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபெய்த் வரும். ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கொடுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை நம்பணும், நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய காமா ஒரிஜினலை நம்பணும். இது ரெண்டுமே நடந்தால் மட்டுமே மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு நம்பிக்கை வரும். அவர் நம்பிக்கையோட அந்த பொருளை எடுத்தால், காமா ஒரிஜினல் நம்பிக்கையோட சாப்பிட்டா 100% நம்பிக்கை தான் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா 100% வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து அவருடைய ஹெல்த்துக்காக கொடுக்கிறோம். யாருடைய ஹெல்த்? பேஷண்ட்டுடைய ஹெல்த்துக்கு. எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. இது கண்டினியூஸா எடுக்கிற டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் தரக்கூடிய மருந்துகளை குறைக்க முடியும் அல்லது நிறுத்த முடியும். குறைக்க முடியும் ஆர் நிறுத்த முடியும். கண்டிப்பா நிறுத்தணும்னு நான் சொல்ல கிடையாது. ஏன்னா வேர்ட்ஸ் வந்து திரிச்சு பேசி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு கால்ஸ் வந்ததுனாலதான் இவ்வளவு கேர்ஃபுல்லா நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பா அவங்க செய்யற எடுக்கிற மருந்துகளை எடுத்துட்டே கூட இதை எடுக்க சொல்லிட வேண்டியதுதான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இப்ப எங்க பார்த்தாலும் இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நார்மலா இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு ஒரு போர்டை கொண்டு வந்து மாட்டினாங்க. இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் கூடவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் கேன்சர் சென்டர், பிரெஸ்ட் கேன்சர் சென்டர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கேன்சர் சென்டர். கேன்சர் சென்டர்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நகரத்துல எடுத்தீங்கன்னா, ஒரு பெரிய நகரத்துல கேன்சருக்கான ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா ஆயிடுச்சு. அதை நீங்க ரோட்ல போறப்பே பார்க்கலாம். கோயம்புத்தூருக்குள்ள, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். கோயம்புத்தூர்ல வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ஹாஸ்பிட்டல் பெருசா ஒண்ணு இருந்துச்சு. அதோடைய போர்டு சின்னதாகி அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் கேன்சர் சென்டர் இல்ல பிரெஸ்ட் கேன்சர் சென்டர் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கேன்சர் ஆனது பிரபலம் ஆயிட்டு இருக்கு. ஒரு 10 பேர் எடுத்தீங்கன்னா 8 பேருக்கு எங்கேயோ ஒரு பக்கம் கேன்சர். ஏன்? ஏன்னா நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் தான். நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற ஃபுட்டு, நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற தண்ணி, எதுவா இருந்தாலும் நீங்க என்ன சாப்பிடுறீங்களா அதே மாதிரி நம்ம அதாவது நம்ம எடுக்கிற ஆக்சிஜன் வாயு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொல்யூட்டடா இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கெடுதல் நிறைந்ததா இருக்கு. கார்பன் மோனாக்சைடு லெவல் வந்து அதிகமா இருக்கு. இப்ப டெல்லி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மாசு. இந்த காத்தே சுவாசிச்சால் நம்மளுக்கு எல்லா வித கேன்சரும் வரும். சோ என்ன பண்றாங்க, எல்லாமே வீட்டுல இருங்க, ஸ்கூல்ஸ் வந்து வீட்டுல இருந்து ஆன்லைன் ஸ்கூல் கொடுங்க, ஒர்க்கர்ஸ் வீட்டுல இருங்க, வெளியே வர வேண்டாம். அந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகக்கூடியது நம்ம தலைநகரமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. சோ இது எல்லாமே கவர்மெண்ட் ஒரு சைட்ல ப்ரிவென்டிங் எடுத்தாலும் நம்ம வந்து ப்ரிவென்டிங் எடுத்தாகணுமா? கண்டிப்பா எடுத்தாகணும். ஏன்னா நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல கேன்சர் இருக்கு, நம்ம வீட்டுக்கு கேன்சர் வந்து வராது அப்படின்னு நம்ம ஷூர் பண்ண முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த வீட்டுலதான் கேன்சர் இருக்கு. பட் இது வந்து ஒரு அலார்மிங்கா இருக்கு. நம்ம வந்து இமீடியட்டா ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேர்ஃபுல்னஸ் தான் நம்ம இருக்கணும். வாழ்க்கை வந்து தரத்தை மாற்றணும் அப்படிங்கிறது நம்ம வந்து 100% அந்த நோக்கத்தோட, அதாவது ஒரு பெரிய விஷனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி எடுத்து அப்பதான் இந்த மனித சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கே வாழ்க்கையில கொண்டு போக வைக்க முடியும்.
ஏன்னா ஒரு கேன்சர் அப்படின்னு வந்துட்டால கேன்சருடைய சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிராப் போட்டிருப்பாங்க, அதாவது நண்டை போட்டிருப்பாங்க. ஏன் அந்த நண்டு கேன்சருக்கு நண்டு ஏன் அங்க கொடுத்துருக்கேன்னா நண்டுடைய அது ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா பின்னோக்கி செல்லும். நண்டு வந்து எப்பவுமே முன்னாடி போறது இப்படித்தான் டக்கு டக்கு டக்குன்னு. அதே மாதிரி வென் ஒரு மனிதனுக்கு கேன்சர் வந்தால் அவருடைய வாழ்நாள் பின்னோக்கி போகுது, அவருடைய வாழ்நாள் கவுண்ட் டவுன் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதுதான் சிம்பாலிக்கா கேன்சரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க மெடிக்கலா. ஸோ அந்த கேன்சர் அப்படிங்கிறத தடுத்தாகணுமா? கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஏதாவது உலகத்துல இருக்கா? யோகா, நேச்சுரலா இருக்கிற ஃபுட்டுங்க, தென் டைம்ல வந்து தூங்க வேண்டியது, இது இத்தனையும் போக நியூட்ரிஷன் எடுத்துக்கலாம், தண்ணி நிறைய குடுத்துக்கலாம். இத்தனையும் போக ஒரு பொருள் வந்து பிரிவென்ட் பண்ணுதுன்னா ஒரே ஒரு பொருள் தாங்க, அதுதான் காமா ஒரைசினால். அதாவது தடுப்பதற்கு பிரிவென்டிங் ஆஃப் கேன்சர் காமா ஒரைசினால். காலையில ஒரு கேப்சூல், நைட் ஒரு கேப்சூல் சாப்பாட்டுக்கு முன்னாடி. இப்போ ஒரு ஃபேமிலியில ஒருத்தருக்கு கேன்சர் வந்துச்சு, அத பெரியவர் ஒருத்தர் இறந்துட்டார். அந்த டைம்ல இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆஃப்ஸ்பிரிங்ஸு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அவங்க செல்லில் இருந்து உங்களுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே இனிஷியேட் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் இன்னும் ஆத்தரைஸ்டா வரல. பட் மெடிக்கலயே வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அ நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. குழந்தை யாரா இருந்தா அவங்களுக்கு 40 வயசு ஆச்சுன்னா வரலாம், 30 வயசானா வரலாம். டயபெட்டிஸ் இருந்துச்சு, அப்பா, அம்மாக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சா கண்டிப்பா குழந்தைகளுக்கு டயபெட்டிஸ் வரும். அப்பா, அம்மாக்கு பிபி இருந்துச்சு, குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தடுக்கணும், பிரிவென்ட் பண்ணணும். அத தடுக்கணும், பிரிவென்ட் பண்ணணும்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை நிலையை மாற்றணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டயட்ரி சப்ளிமெண்ட்ட எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லி இருக்கிறதால, அந்த மாரி யாராவது கேன்சர்னால இறந்திருந்தால், அவர்களுடைய குழந்தைகளுக்கு அல்லது அவங்க பிரதர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காமா ஒரைசினால் கேப்சூல் உங்க கையில இருக்கிறத ஒரு ஒரு டெபாசைல் பண்ணுங்க. காலையில 1, நைட் 1. 1 மாசத்துக்கு வரும். 30க்கு 60 கேப்சூல் இருக்கு. பெர் டே 2 கேப்சூல் ஆகாரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன ஆகாரம் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. அவாய்ட் பண்ண வேண்டியது ஸ்மோக்கிங், பீடா, குட்கா இந்த மாரி இருக்கிறத வந்து ஃபுல்லா அவாய்ட் பண்ண சொல்லுங்க. அவங்க பேசிவ் ஸ்மோக்கர் யாராச்சும் இருந்தாலும் அவங்களே வீட்ட விட்டு வார்ன் பண்ணி அனுப்புங்க. அதாவது ஒரு மனிதன் ஸ்மோக் பண்றப்ப பாதிக்கப்படுவதை விட அவனை சுத்தி வாழ்றாங்க பாத்தீங்களா அவங்க ஃபேமிலி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா 10 மில்லியன் டைம்ஸ் ட்ரில்லியன்ஸ் டைம்ஸ்ல ப்ரீ ரேடிக்கல்ஸ் அவங்களுக்கு வரும். அந்த புகை விட்டுறா இல்லையா அவங்களுக்கு, புகை விழுத்து விடுறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மியான பாதிப்பு தான். இப்ப நிறைய ரிசர்ச் பண்றப்போ டுபாக்கோ ஸ்மோக்கிங் அண்ட் டுபாக்கோ சூயிங் கேன்சருக்கு அதுதான் மெயின் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அது இருந்தாலும் அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை அவாய்ட் பண்ண சொல்லுங்க. அது போக வருவதை தடுப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா காமா ரைஸ்னால் காலையிலே நைட் எடுத்துக்க சொல்லுங்க. இதுலயே அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்தாச்சு நம்ம வந்து சஃபர் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். ஒரு ஏங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் பிரஸ்டே வந்துருச்சு, சஃபர் பண்றாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை தயவு செஞ்சு எந்த ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ண சொல்ல வேண்டாம். கூடவே காமா ஒரைஸ்னால 2 கேப்சூல் வந்துருச்சுன்னா ப்ரிவென்டிவ்க்கு 1 வந்துருச்சுன்னா 2 கேப்சூல் தான் எடுக்க சொல்லுங்க. இதே மாதிரி ஆகாரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு அவங்க எடுக்கக்கூடிய மருந்துகள் எந்த சிஸ்டத்துல எதுல என்ன எடுத்திருந்தாலும் மருந்துகளை எடுத்துட்டு அடுத்த செக்கப் அவங்க போவாங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெமண்டஸ் ரிசல்ட், அதாவது அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அந்த செக்கப் அவங்க போறப்போ அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கீமோடைய ரேட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறைப்பதற்கு அந்த டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி 90 டேஸ் அல்லது 1 இயர்க்கு அப்புறம் ரீசெக் பண்றாங்க இல்லையா, அந்த ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட்ல மறுபடியும் 1 இயர்க்கு ஒருக்க ஸ்கிரீனிங் பண்ணி பார்க்கலாங்கிறப்ப பெட் ஸ்கேனே எடுத்தாலும் எந்த இடத்துலயும் உங்களுக்கு கேன்சர் மறுபடியும் வந்திருக்காது. கேரண்டீட். காமா ஒரைசினால் எடுத்தவங்களுக்கு கேரண்டியா வராது. ஆனா நீங்க வந்து இப்போ கீமோ எடுத்துட்டீங்க, இது அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணிட்டீங்க, தென் வந்து பாத்தீங்கன்னா ரேடியேஷன் கொடுத்துட்டீங்க,
என்னதான் செஞ்சாலும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சா ஏதோ ஒரு இடத்துல மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிற வர்றத வந்து கண்கூட பாக்குறோம். அந்த ட்ரீட்மெண்ட்டையோ அலோபதி ட்ரீட்மெண்ட்டை பத்தியோ அவங்களுடைய விஞ்ஞான மூளை பத்தியோ நம்ம வந்து எந்த மோசமான கருத்துக்களையும் இதுல பதிவிடல. அது எல்லாமே செய்யட்டும். கூட இந்த ஒரு பொருள் உணவுடைய துணை உணவை கூட எடுத்துட்டா அந்த கேன்சர் அப்படிங்கறத மறுபடியும் வேறொரு இடத்துக்கு வருவதை தடுக்குது. இந்த வருவதை தடுக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல எல்லோ டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்டிமோனியல் இருக்கு. காமா ஒரிஜினல் அப்படிங்கிற அந்த சைட்டை நீங்க போய் பார்த்தீங்கன்னாலே போதும். இப்போ இதுல ஒரு ஸ்லைடை காமிக்கிறேன். இது வந்து ஒரு லேடி வந்து 40 இயர்ஸ் ரைட் வலது பிரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4Aல பியார்ட் 4Aன்னா அந்த மெமோகிராம் செய்யறப்ப அந்த கேன்சருடைய கண்டிஷனை வச்சு சொல்றது. அதுல ஒரு கட்டி அந்த மாஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே இருந்தது. மெமோகிராம் பண்ணி பாக்குறப்போ 4A அப்படிங்கிற ஒரு எப்படி இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா கார்சினோஜெனிக்கா மாறுவதற்கு அல்ல மாறி இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கு. இதுல லெஃப்ட் பிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி 2. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க போனீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை எடுக்கணும், பயாப்சி நீடில் பயாப்சி கொடுத்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டை வந்து ரிமூவ் பண்ணலாம், சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணலாம். இல்ல ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஒரு ரைட் பெஸ்ட்டை வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீமோதெரப்பி எடுக்கணும். அதுக்கப்புறம் அது பேஷண்ட்ஸுடைய கண்டிஷனை பொறுத்து லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் அது நீட் ஆஃப் கண்டிஷன்ல நம்ம எடுத்துதான் ஆகணும். பட் இந்த கண்டிஷன்ல இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வில்லிங் இல்லை, அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் போறதுக்கு வில்லிங் இல்லை. அவங்க வந்து எங்கிட்ட வந்து பாக்குறப்போ இந்த இதுல வந்து ரைட் பிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4A, லெஃப்ட் பிரஸ்ட்ல வந்து கேட்டகரி 2. கேட்டகரி 2 வந்து பெருசா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 1 இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் காலையில 2, மத்தியானம் 2, நைட் 2 1 இயர் கொடுக்குறோம். கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கணும். 1 இயர் கழிச்சு இதுல வந்து 13/4/2024 இது வந்து பாத்தீங்கன்னா 23/2/2023 ஆக்சுவலா 1 இயர் 1 மந்த் கழிச்சு எகைன் வந்து நம்ம வந்து அதே டெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ண பார்க்குறோம். டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சா கிளாரிட்டியில டெஸ்ட் பண்ணி மெமோகிராம் பார்க்குறப்போ எசென்சியல் நார்மல் ஸ்டடி பியார்ட் கேட்டகரி 1, ரைட்லயும் 1 லெஃப்ட்லயும் 1, ஒண்ணுமே இல்லை, 0. எந்த விதமான ஒரு நோடுல்ஸோ எதுவுமே அவங்களுக்கு வந்து லிம் நோடுல்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ இதுல என்ன நம்மளுக்கு இதாகுதுன்னா வந்திருந்தால் நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட காலையில் 2 நைட் 2 எடுங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு 6 மாசத்துல இருந்து 1 இயர்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா எடுக்கிறப்போ உங்களுடைய ரிசல்ட் மாறி இருக்கும். ஸோ நீங்க ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்காவிட்டாலும் காலையில 2 நைட் 2 இதற்கு மேல வந்து ரொம்ப வர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்தா ஒரு நாளைக்கு 6 கேப்சூல் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். காலையில 2, மத்தியானம் 2, நைட் 2 எடுக்கிறப்ப 100% சேஃப் ஆகும். இது கூட வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். அதுல மெயினா எடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் குரூப்ல நீங்க வந்து வெஜ் ஒமேகா எடுக்கலாம். நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா, கேசர் பிஸ்தா புரோட்டீன் பவுடர். புரோட்டீன் வந்து கொடுக்க உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. தென் வந்து பாத்தீங்கன்னா பயோ ஏஜ் வந்து கீமோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அலோபதி டோஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு இருந்தா பயோ ஏஜ் எடுக்கிறப்ப லிவரை கரெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு இருந்தால் 100% வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கேன்சர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு காமா ஒரிஜினல் ஒர்க் பண்ணும். இந்த காமா ஒரிஜினல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சயின்டிபிக்கா யாரோ கேட்டா இட் ஆக்டிவேட்ஸ் தி NK செல். அதாவது நம்ம பாடியில பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, வெள்ளணுக்கள் இருக்கு, சிவப்பணுக்கள் இருக்கு. அந்த ரத்தத்துல இருக்கிற வெள்ளணுக்கள்ல லிம்போசைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா NK செல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, நேச்சுரல் கில்லர் செல்ஸ். இது வந்து எல்லார் உடம்புலயும் இருக்கா? கண்டிப்பா எல்லாத்த உடம்புலயும் இருக்கு. இந்த செல்லுடைய வேலை வந்து இந்த மாதிரி கேன்சர் பாதித்த மாதிரி செல் வந்தாலோ
ஜெயின் செல்ஸ் அப்படிங்கிறது வந்தாலோ உடனடியாக அந்த செல்லை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி புரோக்கன் பண்ணி அதோடைய இதை அன்னன்னைக்கு வரக்கூடிய செல்ஸை அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவது, அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாமை செய்வது தான் இதோடைய வேலை. என்கே செல்ஸ், அந்த என்கே செல்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம இப்ப வெளியே போறோம். நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு பஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோடோட போறதுனால அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புகை வெளியே வருது. நம்ம 2 வீலர்ல போறோம், அந்த புகையை வந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம அது பின்னாடியே போறப்ப சுவாசிச்சுட்டு இருக்கோம். அந்த புகையெல்லாம் எங்க போகுதுங்க? நம்ம வந்து மாஸ்க் போடுறது இல்ல. அந்த எலிமினேட் ஆன அந்த புகைகள்லாம் நம்ம லங்ஸுக்கு போறப்ப லங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கேன்சர் செல்ஸ் உருவாக்குது. புரிஞ்சுங்களா? அந்த வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் எடுத்தீங்கன்னா இந்த என்கே செல்ஸ் அப்பப்போ அதிகப்படுத்தப்படும், அதனால தப்பிக்கப்படும். நம்ம பாடியில ஒவ்வொருத்தருக்கும் கேன்சர் செல் நம்ம உடம்புல இருக்கான்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கு. 100% மனிதனாக பிறந்த எல்லாத்துக்கும், மிருகத்துக்கும் எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த என்கே செல்ஸ் தான் அந்தந்த செல்ல லிமிட்டடா இருக்கிறப்ப அதோடைய வேலை செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களை அழிச்சு கொண்டே நம்மளை வந்து ஹெல்த்தியா வச்சிட்டு இருக்கு. பட் அதோடைய இது அதிகமாகிறப்ப என்கே செல்னால ஒர்க் பண்ண முடியாம போறப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா கேன்சரா ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த என்கே செல்லை ஸ்டிமுலேட் பண்ணணும். அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் பண்ணுது. காமா ஒரிஜினல் எப்படி உங்களுக்கு கேன்சரை எடுக்கிறது அப்படின்னா இட் ஆக்டிவேட்ஸ் தி என்கே செல்ஸ். அந்த என்கே செல்ஸ் நேச்சுரல் கில்லர் செல்ஸை நல்ல விதமாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு இதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ இருக்கு. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா It's essential for our existence and so fundamental that we share much of it with primitive animals such as sponges. Adaptive immunity evolved more recently, but still requires an innate response to be initiated. Natural killer or NK cells are the major cytotoxic lymphocyte within our ஒரு scientific proof நீங்க எடுத்துக்கலாம். patrol our bodies to eradicate tumor cells as they arise. இந்த லைட் ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா NK செல். இப்போ வந்து அது பிளட்டுக்குள்ள அது செல்ல வந்து போயிட்டு இருக்கு, பிளட் ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்குது. இந்த டியூமர் இந்த இடத்துல வளர்ந்துட்டு இருக்கு. இந்த டியூமர் போட்டிருக்கக்கூடிய பிரவுன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் ஏரியா. இந்த என்கே செல்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா என்கே செல்ஸ் வந்து டியூமருக்குள்ள இறங்குது. அந்த டியூமர் ஏரியால இறங்குறப்போ இது பாத்தீங்கன்னா இந்த டியூமரை சுத்தியும் ஒரு இது மாதிரி பண்ணுது. இப்ப என்ன பண்ணுதுன்னா அது டச் ஆன உடனே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வருது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கேன்சர் செல்லை, கேன்சர் பாதித்த இடத்த சுத்தமா உடைச்சு விட்டு அந்த இடத்துல கேன்சர் அப்படிங்கறத தவிடு பொடி பண்ணுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினலுடைய ஆக்ஷன். ஏன்னா நம்ம இப்ப கேன்சருக்கு கொடுக்கலாம். கேன்சர் இது ஒன்றும் மேஜிக்கோ அல்லது மந்திரமோ அல்லது வந்து தந்திரமோ கிடையாது. இட்ஸ் ரியல் சயின்டிபிக் ஃபேக்டர். பார்த்துக்க இந்த மாதிரி உடைச்சு அந்த செல்ஸ் ஒவ்வொரு செல்ஸாக 3 மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்கள் அத்தனையுமே கிளியர் பண்ணி விட்டுருது. ஸோ டியூமர் ஆனது குறையிறது. இதுதான் சயின்டிபிக் ஃபேக்டர். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடிக்கு கியூர் ஆன மாதிரி அதுக்கப்புறம் வந்து லிக்கோப்ளேக்கி அப்படிங்கிறது த்ரோட்ல வந்து இந்த இடத்துல அண்ணாக்குல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஹோல்ஸ் வந்து கேன்சர் ஃபார்மேஷன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை முறை மாற்றம் தான். இந்த குட்கா, பான்பராக் இந்த மாதிரிலாம் போட்டு அதோடைய டொபாக்கோ பாய்சன்னால வர்றது. இவருக்கு வந்து எந்த ஃபுட்டும் சாப்பிட முடியாம அந்த அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் இருந்தது. ஃபுட் எல்லாம் இந்த இடத்துல நின்னுக்கும். வெறும் தண்ணி மாதிரி ஜூஸ் மாதிரி மட்டும் ஆகாரம் எடுத்துட்டு இருந்தாங்க. இது நம்ம மெடிசின்ஸ் பிளஸ் காமா ஒரிஜினல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் 6 months வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 100% வந்து பாத்தீங்கன்னா கியூர் ஆயிட்டாங்க. பட் இது கியூர் ஆனாலும் நாங்க வந்து இன்னும் அவரை வந்து காமா ஒரிஜினல் நிறுத்த சொல்லல. ஏன்னா பாடியில 1% எங்கேயாச்சும் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால ஃபார்ம் ஆன செல்ஸ் இருந்தாலும் அதை வந்து அப்பப்ப தட்டி தட்டி வெளியே போக வேணும். நிறுத்தவே கூடாது. காமா ஒரிஜினல் லைஃப் டைம் அவங்க சாப்பிட்டாகணும். எவ்வளவு சாப்பிடணுங்க? அவருடைய லைஃப் 100 வயசு வரைக்கும் அவர் நல்லா வாழ்ந்தாருன்னா அந்த 100 வயசு வரைக்கும் காமா ஒரிஜினல் எடுத்துதான் ஆகணும். நீங்க ஒரு டப்பா வந்து ஒருத்தருக்கு கொடுத்து விவரமா சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் டைமுக்கு வந்து உங்களுடைய கஸ்டமர் காமா ஒரிஜினல் நீங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியது வரும். காமா ஒரிஜினல்னால கேன்சர் ப்ரிவென்ட் ஆகுதா? இது வந்து பாத்தீங்கன்னா ராகுல் பார்கவா அப்படிங்கிற டாக்டர்
கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ். இதை இந்த QR கோட்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு தெரியும். இவருடைய ஸ்பீச் எல்லாமே, கிளினிக்கல் ட்ரையல் ரிப்போர்ட் எல்லாமே அதுல இருக்கு. இதை பத்தி நிறைய டீடைல்ஸ் வேணுமா, எவ்ரி டியூஸ்டே வந்து ஒரு ஜூம் மீட்டிங் நைட் 9 o'clock இருக்கு. அதை கூட நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் ஹிந்தியில இருக்குங்கிறதுனால நீங்க கொஞ்சம் யாரோ டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுக்குங்க. அதே மாதிரி காமாரிஸ்னால் கேன்சர் ஏன் வருதுன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஸோ ஆங்ஸைட்டி அல்லது நம்ம வந்து அதை எப்போ பார்த்தாலும் மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எதையோ பற்றி கவலை, தூக்கமின்மை, தென் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூமி மூடுன்னு சொல்லுவோம். சரியான மூடு இல்லாம நான் வந்து அழுதுகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி இருக்கு. ஒரு பைத்தியம் பிடித்த நிலை, மனநோய்கள் அத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமாரிஸ்னால் கொடுக்கலாம். அது வந்து காலையிலயும் நைட்டு கொடுத்துக்கலாம். தூக்கம் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஒரு கேப்சூல், நைட் 2 கேப்சூல் கொடுத்தீங்கன்னா அருமையான தூக்கம் கிடைக்கும். அவங்க எடுத்துக்கூடிய ஆன்டி டிப்ரெசிவ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது அவங்க டாக்டர்ஸே நிறுத்த சொல்லிடுவாங்க. இல்ல இப்போ ஸ்லீப்பிங் எய்டுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலா இந்த காமாரிஸ்னால் நல்லாவே தூக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கெமிக்கலா நம்ம வந்து சைடு எஃபெக்ட்ஸ் தரக்கூடிய ஸ்லீப்பிங் எய்டை நீங்க நிறுத்தலாம். இது வந்து நிறுத்துறது நீங்களே நிறுத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் சொல்றப்ப இதை வந்து கண்டினியூஸா எடுக்காதீங்க, ஹேபிட் ஃபார்ம் பண்ணும். இங்க நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து லைஃப் லாங் எடுங்க. இது வந்து நேச்சுரல் ஸ்லீப்பிங் எய்ட், அதனால எந்த ஹேபிட் ஃபார்ம் ஆகுது. நீங்க ஒரு நாள் எடுக்கலைனாலும் உங்களுக்கு தூக்கம் வரும், நிறுத்திட்டாலும் உங்களுக்கு தூக்கம் வரும், ஒரு பிரச்சனையும் வராது. நிறுத்தினா வரக்கூடிய சிம்டம்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காமாரிஸ்னால்ல இருக்காது. தென் டயபெட்டிக் பேஷண்ட், அடுத்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கு. 60%க்கு மேலே வந்து டயபெட்டிஸ் உடைய லெவல் போயிட்டே இருக்கு. டயபெட்டிக் கிளினிக், ஃபுட் கிளினிக் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்தாச்சு. எந்த ஒரு நம்மளுடைய இதுல ஃபேஸ்புக் ஆகட்டும், இது வாட்ஸ்அப் ஆகட்டும், எதுல போனாலும் எல்லா மீடியாவும் வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் ரிவர்சபிள் சொல்லி அவங்க காசு பண்றதுக்கே இதுக்கு இத்தனை 1000 ரூபாய் கட்டுங்க, நாங்க ஒரு கோர்ஸ் தரோம், அது இது பண்ணா உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் ரிவர்ஸ். நீங்க மெடிசன் எடுக்கிறது தப்பா? மெடிசின் எடுக்கிறப்ப அதனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பா ஒரு லிமிட் வரைக்கும் இருக்கு. பட் மெடிசின் வந்து சுகருக்கு, டயபெட்டிஸ் வந்தவங்க மெடிசின் எடுக்கலைன்னா அதோடைய அளவான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். மெடிசின் எடுக்கிறத விட மெடிசின் எடுக்காமல் இருப்பதனால் டயபெட்டிஸ்னால லாஸ் ஆகக்கூடிய கண்ணு, அதே மாதிரி கிட்னி, லிவர் எல்லாமே, நர்வஸ் சிஸ்டம், கால் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிறது, அப்புறம் புண்ணு வர்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்ஹீல்டு அல்சர் ஆகி டயபெட்டிக் அல்சர் ஆகி டயபெட்டிக் ஃபுட் ஆகி காலோ அல்லது கையோ கண்ணை எடுக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து மருந்து எடுக்கலன்னா வரும். மருந்து எடுத்தாலும் கொஞ்சமான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த கொஞ்சமான சைடு எஃபெக்ட்ஸ்ல இருந்து வெளியே வரணும்னா நீங்க வந்து ஃபுட் ஹேபிட்டை கரெக்ட் பண்ணி, உங்களுடைய வாழ்க்கை தர மாற்றம் பண்ணி, நீங்க வந்து ரெகுலரா வாக்கிங் போயிட்டு காமாரிஸ்னாலும் அதே நம்ம இதுல சொல்ற காமாரிஸ்னால் காலையில் 2 நைட் 2ம், அதே மதுசன்யம் வந்து காலையில ஒரு 30 ml நைட் 30 ml கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த மெடிசன்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதுல இருந்து சுகர் லெவல் குறைஞ்சு அதுக்கப்புறம் வந்து அலோபதி மெடிசின்ஸ் ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 6 to 1 yearல நிறுத்துவதற்கான பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்களுடைய பிளட் சுகர் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா பிளட் சுகர் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா யாரும் சொல்லக்கூடாது. டயபெட்டிஸ் நாட் ரிவர்சபிள். ஒன்ஸ் யூ பிகம் ஏ டயபெட்டிக் யூ ஆர் ஆல்வேஸ் டயபெட்டிக். ஒரு முறை வந்து சர்க்கரை வியாதியானா நீ வந்து லைஃப் முழுவதும் சர்க்கரை வியாதிஸ்தனாகத்தான் இருப்பாய். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய கோட். இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலயும். ஆனா காமாரிஸ்னால் வந்து என்ன சொல்றதுன்னா டயபெட்டிஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். இவர் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் பிளஸ் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட், பத்ரா ஹாஸ்பிட்டல் நியூ டெல்லியில இருக்கக்கூடிய பெரிய ஒரு டாக்டர். அவருடைய கிளினிக்ல வந்து இந்த கிளினிக்கல் ஸ்டடிஸ் பண்ணி இது வந்து டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ற அளவுக்கு இந்த காமாரிஸ்னால் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமாரிஸ்னால் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய 3 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கொலஸ்ட்ரால் லெவல் ஹையர் பிபியா இருக்கிறவங்களுக்கு, தென் கேன்சர் இருக்கிறது.
அது போக 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம். தைராய்டு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாத்துக்கும் நிறைய லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 18 இயர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வெயிட் போடுறாங்க. ஏன்னா, நம்மளுடைய ஃபாஸ்ட் பேஸ்ல நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு, அவங்களுக்கு வந்து படிக்க வேண்டிய டார்கெட் மட்டும் அதிகமா இருக்கு. எக்ஸ்போஸ்டு டு சன்லைட் இல்ல. எல்லாமே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒர்க் பண்றதாகட்டும், இதாகட்டும் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கிறதுனால, எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அ ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எஸ்பெஷலி லேடீஸ்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம்ல பிசிஓடி, பிசிஓஎஸ் போன்ற ம் மாதவிடாய் தகராறுகள் ரொம்ப அதிகம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆகும். தைராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டிஸுக்கு காமோரிஸ்னால் எக்ஸலென்ட்டா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது யோகேஷ் சர்மாங்கிற இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருக்காரு. இது எல்லாமே சயன்டிஃபிக் ஸ்டடி. ஏன்னா இது நான் ஒருத்தர் சொல்றதுனாலயோ, ஒரு நபர் சொல்றதுனாலயோ நம்ம வந்து எடுக்க வேண்டியது இல்ல. இது வந்து ரிசர்ச்சா, சயன்டிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு குடுக்கிறப்போ, எல்ட்ராக்சின், தைராக்சின் போன்ற மாத்திரையுடைய அளவு ரொம்ப அதிகமா எடுத்துக்கொண்டேன். நான் எந்த ஸ்ட்ரென்த்தையும் இங்க குறிப்பிடல. எந்த அளவுக்கு எடுத்துட்டு இருக்காங்களோ, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா 3 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா செக் பண்றப்போ, ஒரு தடவ மெடிசின்ஸ் எடுத்து நீங்க வந்து 3 மந்த்ஸ்ல செக் பண்றப்போ, உங்களுக்கு என்ன லெவல் இருந்துச்சு, மாத்திரைய அதிகப்படுத்திட்டு இருந்தத நம்ம வந்து வாழ்க்கையில பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து கமோரிஸ்னால் எடுத்ததுக்கு அப்புறம் ரெகுலரா போறப்போ, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய தைராய்டு மாத்திரைகள குறைப்பதற்கான சான்சஸ் இருக்கு. அப்புறம் வந்து பிளட் பிரஷருக்கு நான் அப்பயே சொன்ன மாரி தான். பிளட் பிரஷருக்கும், ஹார்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரிஜினல் ரொம்ப ஒர்க் பண்ணும். இதுல வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் கம்பெனி பேசுறாங்க. அலோபதி மெடிசின் டோஸ வந்து மானிட்டர் பண்ணிக்கங்க. ஏன்னா டயபெட்டிக் இருக்கு அப்படிங்கிறப்ப சுகர் லெவல் வந்து 300, 400 இருக்கும். இன்சுலின் போடுறாங்க, டேப்லெட் எடுக்குறாங்க. அந்த டைம்ல வந்து கொஞ்சம் குறையலாம். நெறைய பேருக்கு வந்து டேப்லெட் எடுத்துட்டே இருக்காங்க. ஆனா, பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலின் அ அ சுரக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ பிளட் சுகர் லெவல்ஸ் 3 மந்த்ஸ் ஆவரேஜும் பெருசா குறையலங்கிற டைம்ல, காமா ஒரிஜினல் எடுத்துக்கொண்டிருக்கிறப்போ, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 110க்குள்ள வந்துருது. ரேண்டமா இப்படி இருக்கிற டைம் தென் சில போற டைம்ல உங்களுக்கு ஹைப்போ கிளைசீமியா அப்படின்னு அதாவது சுகர் லெவல் குறைஞ்சு திடீர்னு வேக்கிறது, அந்த மயக்கம் வரதெல்லாம் வரும். அந்த மாரி டைம்ல இம்மீடியட்டா டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி உங்களுடைய அலோபதி மெடிசின் டோஸ நீங்க கண்டிப்பா மானிட்டர் பண்ணி குறைக்க வேண்டிய இடத்துல குறைச்சே ஆகணும். அந்த மாரி குறைச்சிட்டு நம்ம காமாவையும், மதுசன்னையும் ரெகுலரா எடுக்கிறப்போ, அதே மாரி பிபி பேஷண்ட்ஸ். பிபி டேப்லெட் எடுக்கிறீங்களா? எடுத்துட்டு இருக்கீங்களா? நோ ப்ராப்ளம். நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க. எடுத்துக்கிட்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரிஜினல் எடுத்துட்டு, அதுல வந்து பிபி நல்லா குறையும் தருவாயில், நீங்க வந்து பிபி டேப்லெட்ட மானிட்டர் பண்ணி குறைங்க. அதே மாரி தைராய்டு ப்ராப்ளத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ், 6 மந்த்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணுங்க. நல்லா குறையுதா, நீங்க எடுக்கக்கூடிய அலோபதி மெடிசின் டோஸ குறைங்க. இதுதான் வந்து கம்பெனி இந்த இடத்துல வந்து மானிட்டர் யுவர் அலோபதி மெடிக்கல் டோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத வந்து மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்தா போதும். நம்ம யூசுவலா கம்பெனி சொல்றது வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி 1 கேப்சூல், அதுக்கப்புறம் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கங்க. நைட் அதே மாரி டின்னருக்கு முன்னாடி இந்த கேப்சூல சாப்பிட்டு டின்னர் எடுத்துக்கங்க. இது வந்து ரெகுலர் யூசர்ஸ்க்கு. நம்ம சொல்ற இந்த மாரி பர்ட்டிகுலர் கண்டிஷனுக்கு ஹைப்போதைராய்டிசம் அதிகமா இருக்கு, வெயிட் அதிகமா இருக்கு. ஒரு 20 இயர்ஸ், 22 இயர்ஸ்க்கு மேல இருந்தா 2 கேப்சூல் வேணாலும் குடுக்கலாம். 15 டூ 18 இயர்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 20 இயர்ஸ் வரைக்கும் 1 கேப்சூலுக்கு மேல குடுக்கவே வேண்டாம். காலையில 1, நைட் 1 எடுத்துக்கலாம். 15 வயசுக்கு கீழ வந்து ரெக்கமெண்ட் பண்ணவில்லை. 15 வயசுக்கு கீழ யாருக்கும் குடுக்கக்கூடாது. 18 வயசுல ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒபிசிட்டி இருந்து உங்களுக்கு வந்து வெயிட் அதிகமா இருந்த பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 15லிருந்து 18 வயசு வரைக்கும் குடுக்கலாம். அதர்வைஸ் வேண்டியதில்ல. ஓகேங்களா? அ இத பத்தி நான் அப்பயே காமிச்சது தான். இந்த நம்பர் பாஸ்வேர்ட் வந்து 123 8847312706. இந்த மொபைல் நம்பர்ல Zoom ஐடில நீங்க வந்து 9 மணிக்கு எல்லா டியூஸ்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரிஜினலுடைய வெபினார் இருக்கு.
இஷா மேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸலண்டாக உங்களுக்கு நிறைய இதுக்கு மேலே உங்களுக்கு காம ஒரிஜினலை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ மார்னிங் 9 to ஈவினிங் 6:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் கால் பண்ணி உங்களுடைய என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீம் ஆஃப் இருக்கு. ஸோ எக்ஸலண்டாக இதை கொடுங்க. அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்கின் டிசீஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம ஒரிஜினலில் ஹெல்ப் பண்ணப்படும். இது என்னுடைய கிளினிக் கேஸ் தான் 2024. இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்த ஸ்கின் கேஸ் கூட இந்த அளவுக்கு கிளியர் ஆயிருக்கு. ஸோ எக்ஸலண்டா ஸ்கின்னுக்கு கொடுக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம் எதா இருந்தாலும் நீங்க வந்து எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கூட கொடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிபி கொடுங்க, டயபெட்டிஸ் கொடுங்க. இதை வந்து ஒரு ஔஷதம், அதாவது உங்க கையில கிடைச்சக்கூடிய சஞ்சீவனி மலை, அனுமார் கையில எப்படி ஒரு சஞ்சீவனி மலையை வச்சு ஒரு கடவுள் விழுந்ததே எடுத்தாரோ அதே மாதிரி உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அருமையான ஒரு பொக்கிஷன் தான் இந்த காம ஒரிஜினல். இவ்வளவு ரேட்டு கம்மியா இந்த அளவுக்கு அஃபோர்டபுளா கொடுக்கறதுக்கு வேற எந்த கம்பெனியும் கிடையாது. ஸோ தேங்க்யூ. இது வந்து உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார்.